ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா விநாயகர் சாங் போட்டு எங்கே போட்டுட்டோன்னு பார்த்தீங்களா? வேறு எங்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ வெள்ளிங்கிரி பயணம் கிளம்பியாச்சு. அதனால் வந்து இப்போ பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு டீசல் ஃபில் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். வாங்க டீசல் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விடுங்க. பெட்ரோல் பங்க் வந்தாச்சு, டீசல் ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேங் வந்து என்னென்ன பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. டீசல் வழியாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ டீசல் ஃபில் பண்ணி கிளம்பியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, போகிற வழியில் அங்கே ஒரு ஐனாரப்பன் கோயில் இருக்குது. அந்த ஐனாரப்பன் கோயிலில் போயிட்டு ஒரு பூஜை போட்டு போகலான்ட்டு இப்போ அந்த ஐனாரப்பன் கோயில் தான் போயிட்டுருக்கோம். வந்தாச்சு, கோயிலுக்கு வந்தாச்சு. கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடில் இருக்குது. அப்புறம் கேமரா காட்டுறேன் பாருங்கள். டிரைவர் இருக்கிறதுனால சரியாக தெரில, உங்களுக்கு கீழே இறங்கி நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யாராவது வெளியூர் போகிறாங்கனாக்கா, இல்லை வேறு எதனா பயணம் போகிறாங்கனாக்கா, கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பூஜை போடாமல் போக மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த ஐயனார் கோயில்றது வந்து இது. போயிட்டு சாமி கும்பிட்டு வெளில வந்தாச்சு. அப்புறம் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு சாமி வீடியோ எடுத்துருந்தோம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா கிளம்புறதுக்கு முன்னாடி வேனோட டயரில் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதுமாதிரி எலுமிச்சம்பழம் வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே பூஜைலாம் போட்டுட்டு அப்படி கிளம்பலான்ட்டு பிளான் பண்ணி பூஜை போட்டு இப்போ கிளம்ப போகிறோம். அப்புறம் பூஜை போட்டுட்ருக்காங்க, கலப்புறம் கட்டிகிட்ருக்காங்க. நம்ம தாசண்ணன் தான் வந்து இதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இதில் வந்து தாசண்ணன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். இவர் தான் நம்ம சிங்கம் அண்ணன். இவர் தான் நம்ம இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபன் இருக்குது. இவர் தான் நிறைய ஃபன் பண்ணுவார் இந்த ட்ரிப்பில். ஒரு காமெடியாகவே இருப்பார் ஆள். நல்லா காமெடி பண்ணுவார் அண்ணன். பூஜை வேலைகளெல்லாம் முடிந்து விட்டது. இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதான். வேன் எடுத்தாச்சு. வண்டிக்கு நீங்கன்னா அங்கே போர் ஏதாவது காஞ்சினா எடுத்துக்கிட்டேன்னா மேலே போடுறது போடுவேன் போட முடியாது. இவன் நானும் போன்ட்டா வண்டி எடுத்து போனோம். பயணி கோடி ஓட என்கிட்ட மேலே இது ஒன்றும் இல்லை போக முடியாது. எத்தனை இதையா வேற ஒன்று
ஒன்றும் போக முடியாது ஏரியில் போகலாமா மாட்டி போட்டு போடுவோம் விட மாட்டான்டா. இப்போ நைட்டில் போகலாம். டிராஃபிக் இருப்பான் நைட்டில் போகலாம். இந்த டைமில் விட மாட்டான். இப்போ மறுபடியும் சுற்றின்னு வந்து இப்படி தான் போகணும். ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரேடியாக வந்து பைபாஸை வந்து ரீச் பண்ணி வச்சு பைபாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உளுந்தூர்பேட்டை டோல்கேட் போகிறதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம். நான் என்ன பண்ண உளுந்தூர்பேட்டை டோல்கேட் போயிட்டு அடுத்து நம்ம சேலம் போகணும். இப்போ நம்ம உளுந்தூர்பேட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். வாருங்கள். ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா உளுந்தூர்பேட்டை டோல்கேட் ரீச் பண்ணியாச்சு. போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் ஒரு டீ ஷாப் இருந்தது. டீ ஷாப்பில் வண்டியை கொண்டாட விட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லோரும் போய் டீ சாப்பிட போயிட்டாங்க. டீ சாப்பிட்டு அப்புறம் தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாமே வேனுக்கு திரும்ப ரிட்டன் வந்துட்டாங்க. வேன் எடுக்க போகிறாங்க. இருக்க நேரத்தில் எல்லோரும் வேனுக்கு வந்தவுடனே வேன் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்து நம்ம சேலம் கிளம்புறோம். சேலம் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் சேலத்துக்கு. இங்கே வந்தாலும் நம்ம நிம்மதி இல்லை. இங்கே வந்தது இல்லை. ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம வந்த இடம் தான் பார்த்தீங்கன்னாக்கா
சேலமில் இருக்க முத்துமலை முருகர் கோயில். இப்போ நம்ம முத்துமலை முருகர் கோயில் தான் இருக்கோம் பாருங்கள். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக டைம் ஆகிடுச்சி வர்றதுக்கு, அதனால் கொஞ்சம் அவசரமாக வீடியோ எடுக்க வேண்டியதாகிடுச்சு. அதனால் நிறைய இதில் வந்து கேப்சர் பண்ண முடியல இந்த வீடியோவில். எங்கே போகிறாய்? எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். முருகா, குமரா, வேலவா. மருதமர சத்தியமாவோ அறுபடையோ சண்முகா, தங்கரத ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா, மருதமர சத்தியமாவோ அறுபடையோ சண்முகா, தங்கரத ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா, ஆதிசைவம் மேல சத்தியமா, அந்த ஆனமுகம் மேல சத்தியமா, ஆறுமுகம் மேல சத்தியமா, அந்த ஞான பழம் மேல சத்தியமா, மொத்த மனசுல மொத்த முத்துமலை முருகர் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் உடனே அங்கே வந்து கிளம்பி இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா நேராக சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டோம். அந்த கடையில் சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு பேக்கரி இருந்தது. பேக்கரின்னு சொல்ல முடியும், சூப்பர் மார்க்கெட்னு சொல்லலாம். அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு போயிட்டு ஸ்நாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாமல் போயாச்சு. போய்ட்டு ஸ்நாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்போ நேராக வேனுக்கு போயிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நேராக சைட் அப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி தான். அப்போ நம்ம கிளம்பிட்டோம். ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரேடியாக வெள்ளியங்கிரி அடிவாரத்தை வந்து அடைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து கரெக்டாக வெள்ளியங்கிரி வந்துவிட்டோம். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ரொம்ப நாள் ட்ராவலுக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம வெள்ளியங்கிரி அடிவாரத்தை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இதான் அடிவாரம் பாருங்கள். அடிவாரம் கோயில் வந்துட்டோம். போயிட்டு வேனை போயிட்டு பார்க்கிங்கில் போயிட்டு எல்லோரும் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அடுத்து வந்து மலையேற ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா பார்க்கிங்கில் போட்டாச்சு. நம்ம கோயில் உள்ள போக வேண்டியதான். வாங்க கோயில் உள்ள போகலாம் வாங்க. அங்கே போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் மணி வந்து 3:30 மணி. நல்லா செம குளிர், நிற்க முடியல, நல்லா செம குளிராக இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ கோயில் அடிவாரம் வந்து ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருக்கோம். இங்கேயும் கடைகள்லாம் இருக்குது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ரேட்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெள்ளியங்கிரி மலை ஏறுறீங்கனாக்கா ஈவினிங் போல் ஸ்டார்ட் பண்ணி நைட்டில் இறங்குற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா வந்து நீங்கள் பகலில் இறங்குற மாதிரி இருந்தாக்கா வெயில் வந்து அதிகமாக இருக்கும், அவங்களால ஏற முடியாது. அதனால் வெள்ளியங்கிரி மலை ஏறுறவங்க கண்டிப்பாக வந்து சாயங்காலம் ஒரு 5 மணி இல்லை 6 மணி போல் ஏற ஆரம்பிச்சினாக்கா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் நீங்கள் வந்து மேலே போயிட்டு ஆண்டவரை தரிசிக்கலாம். ஆண்டவரை தரிசிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சினாக்கா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அது இறங்குறதுக்காகவும் உங்கள் நைட்டில் ஏறி இறங்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போய்ட்டு அங்கே குச்சி வச்சுருப்பாங்க. குச்சி எடுத்துகிட்டு நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். மலை ஏறும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்னாக்கா
அடிவாரத்தில் ஒரு சிவன் இருக்காரு. சிவன் தரிசிச்சுட்டு இந்த மலையை ஆரம்பிக்க வேண்டியது. இந்த ஸ்டிக்கில்னா உங்களால் கண்டிப்பாக வந்து இந்த மலையை ஏறவே முடியாது. ஏன்னா அந்த ஸ்டிக்கை தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கை மாதிரி உங்களுக்கு வந்து பயன்படும். அப்புறம் ரொம்ப நேரம் அதுக்கப்புறம் மணி ஒரு 6 மணி போல் சன்ரைஸ் வந்து ஆரம்பிச்சிடுச்சு. வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. மேலே வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா 3ஆம் மலை மேலே இருக்கோம். 3ஆவது மலையில் இந்த சன்ரைஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சன்ரைஸ் பாருங்கள். அங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஈஷா சிவன் காட்டுற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில். பாருங்க, எல்லாம் ஏறிட்டு இருக்காங்க மேலே இந்த பக்கமாக. அங்கே பார்த்தீங்களா நான் கை கட்டுறேன் பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து ஈஷா கோயில் இருக்குது. அங்கே தான் அந்த ஈஷாவோட இந்த சிவன் இருக்கார்ல அவர் இது அங்கே தான் இருக்குது. பாருங்கள் எப்படி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வியூ பாயிண்ட் வந்து. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:40 அந்த மாதிரி நாங்கள் ஏற ஆரம்பித்தோம். நாங்கள் 3ஆம் மலை மேலே வந்து அடையிறப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து கரெக்டாக ஒரு 6:15 ஆகிடுச்சு. கிளைமேட் ஒரு அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு, சில்லுன்னு இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் போக பார்த்திங்கனாக்கா கிளைமேட் ரொம்ப ஒரு மாதிரி வெயில் அதிகமாக ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்களால ஏற முடியாது. அதனால் நீங்கள் நைட்லேயே ஏறுறீங்க முடிஞ்ச அளவுக்கு. இந்த குச்சி இல்லைனா அந்த ஸ்டிக் இல்லைனா கண்டிப்பாக உங்களால் ஏறவே முடியும் இந்த மலையை. நீங்கள் எவ்வளோ தான் இது பண்ணி ஸ்டிக் இல்லாமல் ஏற முடியும்னு நினச்சிங்களாலும் இந்த ஸ்டிக் இல்லாமல் கண்டிப்பாக உங்களால் இந்த மலையை ஏறவே முடியாது. பக்கத்துலேயே ஏறும்போது பக்கத்துலேயே சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான வியூ பாயிண்ட்லாம் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா சிறுவாணி டேம்லாம் எல்லாமே இருக்குங்க. பாருங்கள் வியூ பாயிண்ட்டு பாருங்கள் எப்படி இருப்பாருங்க, சூப்பராக இருக்கும் வியூ பாயிண்ட் வந்து. ஆனால் பார்த்து ஜாக்கிரதையாக மேலே ஏறணும். கொஞ்சம் தவறுனாலும் நீங்கள் டேரெக்டாக கோயம்புத்தூரில் போய் லேண்ட் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி இருக்கும் வந்து லேண்டிங் வந்து. அதனால் ஏறுறவங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவே ஏறணும். வியூ பாரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நேராக தண்ணி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து சிறுவாணி டேம். அது காட்டுற பாருங்க உங்களுக்கு. அந்த சிறுவாணி டேம் பக்கத்தில் அந்த பக்கம் ஒரு பாயிண்ட் பார்த்தீங்க வியூ பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கேரளாவோட இது பார்டர். அது இந்த பக்கம் கோயம்புத்தூர், அந்த பக்கம் வந்து கேரளா. அது மேலே பாருங்கள், அங்கே தான் நம்ம வந்து வெள்ளியங்கிரி ஆண்டவர் இருக்கார். அவரை தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். வாங்க. எல்லாம் ஒரே ரோடு தான். 6வது மலை ஏறி இறங்குனீங்கனாக்கா இங்கே ஒரு சுனை இருக்கும். அந்த சுனையில் குளிச்சுட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த சுனையில் நீங்கள் குளிச்சாலே போதும். உங்களுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் ஏறி வந்த டயர்னஸ் உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அப்படியே அது 6வது மலையில் கொஞ்சம் மேலே ஏறினீங்கன்னா அங்கே ஒரு சின்ன விநாயகர் கோயில் இருக்கும். விநாயகர் கோயிலில் வந்து நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு திரும்ப மலை ஏற ஸ்டார்ட் பண்ண. பார்த்தீங்களா இந்த இடத்த வந்து நம்ம போயிட்டுனாக்கா நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கான பலன் கிடைச்சோம். ரொம்ப நேரம் மழை பெய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு டே நம்ம வந்து மேலே 7ஆம் மலை ரீச் பண்ணிட்டோம். இந்த டைமில் நம்ம எப்படி தெரியுமா இருக்கோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். அப்படி தான் நம்மளோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும். வாங்க நம்ம போயிட்டு நம்ம ஆண்டவரை போய் தரிசிக்கலாம். வெள்ளியங்கிரி ஆண்டவரை வந்து நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். வெள்ளியங்கிரி
வெள்ளிங்கிரி மலை வாசா நெஞ்சில் அருள்மழை பொழிந்திடும் ஈஷா மலையேறி முன் திரு சந்நிதி வந்தால் துன்பங்கள் பறந்திடும் தூசா மேலே போயிட்டு வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிட்டு இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம், அடிவாரம் இறங்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 6வது மலையில் இருக்கோம் இறக்குறதுல. இப்போ நம்ம ஏறி இறங்கி திரும்ப நம்ம இறங்கி ஏற வேண்டியிருக்கோம். இந்த மலையில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் சொன்ன மத்தியெல்லாம் அந்த ஸ்டிக் இல்லாமல் கண்டிப்பாக உங்களை ஏறி இறங்க அப்படின்னு சொன்ன மத்தியலாக்கா பாருங்கள். அந்த ஸ்டிக்கோட தேவை எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஏன்னா இறங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களோட இந்த ஸ்டிக் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் இறங்கவே முடியாது, அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம திருமூர்த்தி ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம அந்த லொக்கேஷன் தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சுற்றி 2 சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா மலை இருக்குது பாருங்கள். ஆப்போசிட்டில் வியூ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கேமராவில் வந்து அவ்வளோ தூரம் உங்களுக்கு கேப்சர் ஆகிருக்காது, ஆனால் நேரில் வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா வியூ வந்து இந்த கோயம்புத்தூர் சைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா தென்னை மரம் தான் ஃபுல்லாகவே இது பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே எங்களை வந்து இளநீர் கிடைக்கல. நாங்களும் இளநீர் கடை தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம், ஆனால் எங்களுக்கு வந்து இளநீர் கடை வந்து கிடைக்கவே இல்லை. ஆனால் வியூ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேம் இருந்தது. இந்த டேமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய படம் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. வியூ பாருங்கள் எப்படி சூப்பராக இருப்பாருங்க. ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரேடியாக வந்து நம்மளோட திருமூர்த்தி ஃபால்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். வாங்க. இப்போ வந்து டான்ஸ் ஆட போகிறார் பாருங்கள். நிறைய ஃபன் பண்ணிட்டு இருந்தவர் வேனில், அதெல்லாம் நம்ம வந்து எடுக்க மூட்டாச்சு. பாருங்கள் அந்த மலையை பாருங்கள் எப்படி பாருங்கள், தங்க மலை மாதிரி இருக்குது. இதை டான்ஸ் போட்டு போகிற பாருங்கள். அண்ணன் இருந்தாலே அந்த ட்ரிப்பு கண்டிப்பாக ஒரு ஃபன்னாகவே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து 2 குரங்கு இருக்கும். அந்த குரங்கிட்ட போய் சண்டை போடுவார் பாருங்கள். நீங்கள் போய்ட்டு பாருங்கள், அதை போய்ட்டு வம்பு எழுப்பார். அந்த குரங்கிட்ட போய் வம்பு இழுத்துட்டு பாருங்கள். இதான் இந்த திருமூர்த்தி ஃபால்ஸ். இந்த திருமூர்த்தி கோயில் வந்து பார்த்திங்கனாக்கா பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேர் இருப்பாங்க இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கனாக்கா. இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை பெய்கிற டைமில் பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்துடும். நீங்கள் நிறைய நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. திருமூர்த்தி ஃபால்ஸில் வந்து வெள்ளம் ஃப்ளட்டு வந்து ஃபுல்லாக கோயில் முழுகிடுச்சு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இந்த கோயில் தான். அது பாருங்கள், அண்ணன் வந்து கன்னிசாமி மண்டையை பிடிச்சி தபேலா வாசிச்சுட்டு இருக்கார் பாருங்கள். ரொம்ப நேரம் அங்கே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டா தான் வந்து கேட்டு திறந்து விட்டாங்க. உள்ளே போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம ஃபால்ஸுக்கு இப்போ குளிக்க என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ தான் அந்த அண்ணன் வந்து திறக்க ஆரம்பித்தாங்க. போகிற வழியும் பார்த்தீங்கன்னா வியூ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வியூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைடில் தண்ணி ஓடும், அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வழி இருக்கும். அந்த வழி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மரத்தை ஃபுல்லாக கவர் ஆகிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வியூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்கம் போகும்போது.
வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா அப்பப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.